கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்திற்குட்பட்ட எரிமேலி முண்டக்காயம் சாலையில் சபரிமலைக்கு செல்ல தமிழக பக்தர்களை ஏற்றி சென்ற வேன் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வளைவில் திரும்பும் இடத்தில் தடுப்பு வேலியில் மோதி 5 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சதாம் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்திற்குட்பட்ட எரிமேலி முண்டக்கயம் சாலையில் சபரிமலை பக்தர்களை ஏற்றி சென்று கொண்டிருந்த வேன் கட்டுப்பாட்டிலிருந்து தடுப்பு வேலியில் மோதி விபத்துக்குள்ளானது. தமிழகத்தை சேர்ந்த 5 பக்தர்கள் காயமடைந்த நிலையில் தற்போது அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது கூட்டான சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். சபரிமலை நடை திறக்கப்பட்டு நாளுக்கு நாள் பக்தர்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் சபரிமலைக்கு இருமுடி கட்டி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் ஒரு குழுவாக சாமி தரிசனம் செய்வதற்காக சபரிமலை சென்று கொண்டிருந்தனர். அப்போது கோட்டயம் மாவட்டத்திற்குட்பட்ட முண்டக்கயம் சாலையில் சென்று கொண்டிருந்த அதிகாலை 3 மணி அளவில் சென்று கொண்டிருந்த போது அந்த சாலையில் உள்ள வளைவில் திரும்பும் போது திடீரென அந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரமாக இருந்து தடுப்பு வேலி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் உள்ளே இருந்த 5 பக்தர்கள் காயமடைந்த நிலையில் அவர்களை அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு அருகில் உள்ள முண்டக்கயம் அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. இந்த காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அதிகாலையில் வாகனங்கள் எதுவும் பெருமளவு வராத பெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த வாகனமானது தடுப்பு வேலி மீது மோதி விபத்துக்குள்ளாகி நின்று உள்ளது. மேலும் அந்த கீழாக 50 அடி பள்ளம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.